அற்புதங்களை பண்ற ஆண்டவரே இப்ப ஆஸ்பத்திரியில கிடக்குற அளவுக்கு வாரத்துக்கு ஒருத்தர் அவரை போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்கான். ஆண்டவர் கனடாவில் கார் வாங்கி கொடுத்தார். 9 நாள்ல எந்திரிச்சு உச்சா போக வச்சார். தீபக் என்ற டேஷ் பையனை நாசமா போக வச்சார் அப்படின்னு சொல்லி 3 அடியை முழுசா தாங்கின மனுஷனை ஒரே அடியா போட்டு மொத்தமா சொல்லி முடிச்சு விட்டுருக்கு நம்ம சாந்தி அக்கா. சோ அப்படி என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் ஆபீஸ் பாய் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது சர்வீஸை அக்கா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணி பார்த்திருப்பீங்க. ரேஷன் கடைக்கு போய் பார்த்திருக்கீங்களா? இத பார்த்துட்டு வாங்க. ஆண்டவரே நீங்க கூட வாங்க, நான் ரேஷன் கடைக்கு போறேன், என் கூட வாங்க. அக்காவுக்கு குசும்பு அதிகம், ஆம்பளைக்கு இவ்வளவு கூட்டம் கம்மியா இருக்கும்னு ஆண்டவரை கூட்டிட்டு போய் அங்கேயே நிக்க வைக்க பாக்குது. சரி, ரேஷன் கடை கியூவோட ஆண்டவர் சர்வீஸ் ஆஃப் ஆயிரும்னு பார்த்தா இன்னும் என்னென்ன புழுக்க வேலையெல்லாம் அவர் பார்த்திருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டாங்க. பேங்க்குக்கு போறேன், எனக்கு அந்த ஜாபை முடிச்சு கொடுங்க. நான் மார்க்கெட்டுக்கு போறேன், இது நான் வந்து நீங்க எனக்கு வாங்கி கொடுங்க. அக்கா பேங்க்குக்கு போனா கிளர்க் வேலை பார்க்கறது, மார்க்கெட்டுக்கு போனா கட்டப்பை தூக்கிட்டு வருதுன்னு சொல்லி ஒரு ஆபீஸ் பாய் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் ஆண்டவரை வச்சே செய்ய வச்சிருக்கு நம்ம அக்கா. என்னைய சமைக்க சொல்லுவேன், கூட்ட சொல்லுவேன், துணி துவைக்க சொல்லுவேன். இவ்வளவு நேரம் ஆண்டவரை போட்டு பொலன்னு பொழந்துட்டு டக்குன்னு ஃபீலிங்ஸை கிளப்புற மாதிரி ஒரு உருட்டி விட்டுருக்கு பாருங்க. ஒரு நாளைக்கு மறந்துட்டு நான் வெளியில போயிட்டேன், என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. அக்கா ஆண்டவர்கிட்ட சொல்லாம வெளியே போயிடுச்சாமா. என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அக்கா கிட்ட ஆண்டவர் ஃபீல் பண்ணாராமா. ஏக்கா, எனக்கு ஒரு ஐடியா. நீ தான் ஆண்டவரை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு சுத்துற இல்ல, அப்படி இருக்கும்போது இங்கேயும் கூட்டிட்டு வந்துருக்க வேண்டியதானே? ஏன் நீ மட்டும் தனியா வந்து கத்திக்கிட்டு இருக்க? இல்ல, ஏன் கேக்குறேன்னா 2000 வருஷமா இங்க ஒரு கூட்டம் அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் உன் வீட்டுக்கு மட்டும் வந்தாருன்னு தெரிஞ்சா பஞ்சாயத்து ஆகி போகும்ல, அதனாலதான் கேட்டேன். அடுத்ததா அக்கா ஆண்டவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்க அதுல கடுப்பான ஆண்டவர் பங்கமா புடிச்சு கலாச்சி விட்டு இருக்காரு. அதையும் கொஞ்சம் பாத்துட்டாங்க. நீங்க எதுக்காக நீங்க இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில என்ன இருக்க சொல்றீங்க? மோசமா இருக்குது, என்னால முடியல அப்படின்னு. அக்கா ஆண்டவர்கிட்ட போய் நான் ஏன் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாமா. அதுக்கு ஆண்டவர், ஹே இரு, நீ எங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்க? உன் மூஞ்சிய முழுசா மூவியில பார்த்தே பல வருஷம் ஆகுது. அதுக்குள்ள 4 ஆஸ்கரும் 40 புரஸ்காரம் வாங்கிட்ட மாதிரி எதுக்கு பீத்தலு? அக்கா பில்டப் பண்ணது கூட பரவாயில்ல, அதுக்கு ஒரு தக் லைஃப் பதில் ஒன்று ஆண்டவர் கொடுத்து அக்காவை கலாச்சி விட்டு இருக்காரு. அது ஒரு தடவை கேட்டுட்டாங்க. நான் உன்னை எதுக்காக அங்க வச்சிருக்கேன் தெரியுமா? நீ மட்டும் பரலோகத்துக்கு வந்தா போருமா, மத்தவங்க எல்லாம் வர வேண்டாமா? நான் ஏன் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அக்கா கேட்டதுக்கு எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராமா. எக்கா, நீ நடிச்சதை பார்த்தா எல்லாரும் பரலோகத்துக்கு தான் வரணும்னு சொல்லி ஆண்டவர் உன்னை கலாய்ச்சி விட்டுருக்காருக்கா. ஆண்டவர் கலாய்ச்சது கூட தெரியாம அக்கா ஆனந்த கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்களாமா. ஆனா உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த ஆள் படுற பாடு இருக்கு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?